வணக்கம். ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரியஸ்ல அடுத்த கதை த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்லி. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்ல நிறைய லாங் ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல அதிகமா திரைப்படமா எடுக்கப்பட்டது, வெப் சீரிஸா எடுக்கப்பட்டது, இல்ல இன்ஸ்பயர் ஆனது, காப்பி ஆனது, இந்த மாதிரி சொன்னோம்னா ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்லி தான். கிட்டத்தட்ட அஃபிஷியலாவே 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், அதிகமான வெப் சீரிஸ்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில டிடெக்டிவ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹாரர், ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு ஃபேண்டசி எல்லாமே இருக்கும். அதனாலேயே இது ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்காக அதிகமான திரைப்படங்கள் இதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது. வாங்க கதை கேட்கலாம். ஷெர்லாக் ஹோமோட லாங் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் த ஸ்டடி இன் த ஸ்கார்லட், அதுக்கப்புறம் த சைன் ஆஃப் த ஃபுட். இந்த ரெண்டு கதையும் கேட்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா கேளுங்க. அதுக்கடுத்து சில ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுத்தாளர் ஆர்தர் கோனன் டோயில் எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எழுதின கதை தான் த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்லி. இந்த கதையும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 221B பேக்கர் ஸ்ட்ரீட். வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இந்த கதையை ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள்ட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு முந்தின நாள் ஷெர்லாக்கை தேடி வந்த யாரோ ஒருத்தர் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அது யாரா இருக்கலாம் அப்படின்றத வாட்சன் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் கேட்கிறாரு. ஸோ அந்த வாட்சனோட கதாபாத்திரம் ஆரம்பத்துல இருந்து எப்படி இருக்கும்னா, அவரோட கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கும்னா, படிப்படியா ஒரு ஷெர்லாக் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இந்த இடத்துல அவர் ஒரு ஷெர்லாக் மாதிரி அது யாரோடதா இருக்குங்கிறத கண்டுபிடிப்பார். ஸோ ஷெர்லாக் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். பட் அதில் நீ நிறைய மிஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத அவரும் கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லுவார். இது கண்டிப்பா ஒரு டாக்டரோடது தான் அப்படிங்கிற முதற்கொண்டு ஷெர்லாக் சொல்லுவார். இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே இவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். யாருன்னா டாக்டர் மார்ட்டிமோர். இந்த மார்ட்டிமோர் யாருன்னா அவர் தான் அந்த வாக்கிங் ஸ்டிக்கு சொந்தக்காரர். அவர் அவரோட அவர் ஒரு கேஸ் இருக்கு, அதை ஷெர்லாக்கு கொடுக்குறாரு. ஸோ அவர் தன்னோட கையில இருந்து ஒரு சின்ன பேப்பர் எடுக்கிறார். பேப்பர் எடுத்து இந்த பேப்பர் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஷெர்லாக் பார்த்தோன்னே சொல்றான், இது ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான பேப்பர் அப்படிங்கிறான். இல்ல கரெக்டா சொல்லிட்டீங்க, இதனாலதான் நீங்க ஒரு பெஸ்ட் டிடெக்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மோர்ட்டிமர் ஆரம்பிப்பாரு. ஸோ அதுல என்ன இருக்கும்னா, பாஸ்கர்வில்லின்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு சபிக்கப்பட்ட வேட்டை நாயால ஒரு சாபம் இருக்கு. அதனால இரவு நேரங்கள்ல மூர்னு ஒரு பகுதி இருக்கு, ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதிக்கு யாருமே போகாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் அந்த லெட்டர்ல இருக்கு. இந்த லெட்டர் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு ஷெர்லாக் கேக்குறேன். இது என்னோட பேஷண்ட், என்னோட ஃப்ரெண்டு சார்லஸ் பாஸ்கர்வில்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட அப்பா அவருக்கு இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு. பட் குடும்பமா அவங்களுக்கு இந்த லெட்டர் பாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இதோட கதை என்ன அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஸ்கர்வில்லி குடும்பத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஹூகோ பாஸ்கர்வில்லி. 1700களில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கொஞ்சம் அரகண்டானவர். இந்த பாஸ்கர்வில்லி குடும்பமே ஒரு பெரிய பணக்கார குடும்பம், பெரிய பண்ணையார் மாதிரி வச்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் நிறைய சரக்கை போட்டுக்கிட்டு நிறைய அட்டூழியம் பண்ணிட்டு தான் இந்த ஹூகோ பாஸ்கர்வில்லி. அப்போ அவங்க நிலப்பகுதியில அப்போ வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு விவசாயியோட பொண்ணை நைட்டு தூக்கிட்டு போயிருவாரு ஹூகோ பாஸ்கர்வில்லி. அப்போ இந்த ஹூகோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவளை ஒரு மாடியில கெட்டி போட்டுட்டு கீழே அவர் நண்பர்களோட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிருந்தா, அந்த கயிறை அறுத்துட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடிடும். அவர் ஹூகோ கண்டுபிடிச்சிருவாரு அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லி. அவர் உடனே குதிரையில துரத்துவார். அவருக்கு நிறைய வேட்டை நாய்கள் இருக்கும். அந்த வேட்டை நாய்களை வச்சு துரத்த சொல்லுவாரு. இவரும் துரத்துவாரு. அவங்க நண்பர்களும் சேர்ந்து பின்னாடியே போவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்ப்பாங்க, ஹூகோ எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்புறம் ஒரு அங்க இருந்த ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்லுவானா, இந்த பக்கம் தான் குதிரையில ஒருத்தன் போனா, அவன் பின்னாடி ஆனா ஒரு மோசமான ஏதோ ஒரு மிருகம் போச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இருட்டுல அவன் ஏதோ ஒன்று பார்த்திருப்பான். உடனே இவங்க அவர் சொன்ன திசையில இவங்க போவாங்க. அங்க போனா இவங்க எந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த பொண்ணு அங்க செத்து போய் கிடக்கும். ஏதோ பயத்துல செத்து போன மாதிரி இருக்கும். அது பாடி பக்கத்துல அப்படியே அந்த சைடு பார்ப்பாங்க. ஹூகோவும் அங்க ஒரு இடத்துல செத்து போய் கிடப்பாரு. இவங்க உடனே ஷாக் ஆவாங்க. இதுல என்னன்னா, அந்த ஹூகோவோட கழுத்தை ஒரு வேட்டை நாய் கடிச்சுக்கிட்டு இருக்கும். அது நார்மலான வேட்டை நாயா இருக்காது, அது ஒரு பீஸ்ட் மாதிரி. அது பார்க்கறதுக்கே ஒரு அன்நேச்சுரலா ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கப்புறம் இவங்களோட அந்த பாஸ்கர்வில்லி குடும்பத்துக்கே ஏதோ வேட்டை நாயால ஒரு சாபம் இருக்கு அப்படிங்கிறத பரம்பரையா அவங்க கன்வே பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இந்த மாதிரி மோசமான ஒரு பாவம் பண்ணியிருக்காரு. இதுக்காண்டியே அங்க இருக்க வேட்டை நாய் நம்மளை கொல்லும். அதனால மூர் மலைப்பகுதிக்கு யாருமே போகக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை அவங்க குடும்பத்துல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத மோர்ட்டிமர் சொல்றாரு. இது சொன்ன உடனே ஷெர்லாக்கு அந்த கேஸ்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இது ஒரு மூடநம்பிக்கை சார்ந்தது. இது அன்நேச்சுரல், சயின்ஸுக்கு எதிரான ஒரு விஷயம். ஒரு சபிக்கப்பட்ட வேட்டை நாய் எப்படி இருக்கும், வாய்ப்பே இல்லைல்ல. அதனால இந்த கேஸ் எடுக்கிறதுல ஷெர்லாக்கு பெரிய ஆர்வம் இல்லை. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். பட் மோர்ட்டிமர் கண்டினியூ பண்ணுவார். இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு சொன்ன இல்லையா சார்லஸ் பாஸ்கர்வில்லி, அவர் தான் இப்போ அந்த குடும்பத்துல இருக்க கடைசி ஆளு. அவர் என்ன ஆச்சு அப்படின்னா,
அவருக்கு வந்து இருதய நோய் இருக்கு. ஏன்னா அவருக்கு 60-65 வயசு இருக்கும். அவருக்கு இருதய நோய் இருக்கு. அவருக்கு வந்து இந்த லெட்டரை வச்சு கடைசி காலகட்டத்துல பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னையும் ஒரு வேட்டை நாய் கொல்ல போகுதுன்னு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் அதனாலயே அவரை நைட்டு வந்து எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் செத்து போயிட்டாருன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. போய் பார்த்தா எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இவங்க சொல்லி வச்சிருந்தாங்களோ அந்த மூர் மலைப்பகுதியில பாஸ்கர் அவர் சார்லஸ் பாஸ்கர்வில்லி வந்து செத்து கிடந்தாரு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லலாம் அது ஒரு நார்மல் நேச்சுரல் டெத்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருந்தாரு. ஆனால் நான் அவரோட சார்லஸோட முகத்தை பார்த்தேன். அது ரொம்ப பயம் கலந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அந்த முகத்தில். எனக்கு அப்போ ஏதோ ஒன்று சம்திங் தப்பாக தெரிஞ்சிச்சு. அப்போ நான் சுற்றி அந்த இடத்துல நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தென்பட்டுச்சுன்னா, ஒரு வேட்டை நாயோட கால் தடம் தென்பட்டுச்சு. அப்போ இவங்க என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்களோ அது உண்மையிலே நடந்திருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறார். ஷெர்லாக் வந்து நீங்க வேற என்னெல்லாம் பாத்தீங்க அப்படிங்கிறாரு. அந்த பாஸ்கர்வில்லிக்குன்னு ஒரு வில்லா இருக்கும், ஒரு பெரிய வீடு, ஒரு பங்களா மாதிரி. அந்த வீட்டோட கேட்டு பக்கத்துல சில சிகரெட் துகள்கள்லாம் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சார்லஸோட கால் தடம் இருந்துச்சு. ஆனா கால் தடம்னா முழு கால் தடம் இல்ல, அந்த முன் பாதம் மட்டும் வச்ச மாதிரி கால் தடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் அந்த பகுதியில் அவர் செத்து கிடந்தாரு. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஷெர்லாக் வந்து என்ன சொல்றான்னா, என்ன நடந்திருக்கு, யாரோ ஒருத்தருக்காண்டி சார்லஸ் பாஸ்கர்வில்லி வந்து அந்த அவங்க கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க நின்று அவர் சிகரெட் ஸ்மோக் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அங்க சிகரெட் சாம்பல் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் எதையோ ஒன்ன பார்த்து பயந்து ஓடி இருக்காரு. அவர் அந்த மூர் மலைப்பகுதிக்கு போக மாட்டாரு. ஆனா ஏதோ ஒன்ன பார்த்து பயந்து அவர் ஓடி இருக்காரு. ஓடினாலதான் முன்பாதம் மட்டும் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்பீடா ஓடும்போது அந்த முன்பாதம் மட்டும் தானே வைப்போம். முன்பாதம் மட்டும் இருக்கு. அவர் அதுக்கப்புறம் அதே பயத்துல எதை பார்த்து பயந்தாரோ அந்த பயத்தே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷெர்லாக் சொல்றோம். சரி, இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, என்னோட இப்போ அந்த பாஸ்கர்வில்லி குடும்பத்துல கடைசி ஒரு வாரிசு உயிரோட இருக்காரு. அவர் பேர் வந்து ஹென்றி பாஸ்கர்வில்லி. யாருன்னா இப்ப செத்து போன சார்லஸோட தம்பி பையன். சார்லஸ்க்கு ரெண்டு தம்பிங்க. ஒரு தம்பி ஏற்கனவே செத்து போயிட்டாரு, அவருக்கு பிள்ளைங்க கிடையாது. இன்னொரு தம்பி அமெரிக்கால எங்கேயோ இருக்காரு, அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் மட்டும்தான் உயிரோட இருக்கான், ஹென்றி பாஸ்கர்வில்லி. இப்போ ஹென்றி பாஸ்கர்வில்லி வந்து இங்கிலாந்துக்கு வரான். ஸோ இவனை நான் வந்து அங்க கூட்டு போறதா இல்ல அவனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்குமா, எனக்கு பயமா இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். சரி வாங்க நம்ம போய் ஹென்ரியை பார்க்க போலாம்னா, ஹென்றி எங்க இருக்காரு, அவர் இங்கிலாந்து வந்துட்டாரு, வந்த உடனே ஒரு ஹோட்டல்ல நாங்க தங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இவங்க நேராக உடனே போய் ஹென்ரியை பார்க்க போவாங்க. ஹென்றி வந்து அப்ப என்ன சொல்லுவான்னா, எனக்கு இந்த லெட்டர் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை காட்டுவோம். அந்த லெட்டர்ல பார்த்தா வார்னிங் இருக்கும். அதாவது நீ தயவு செஞ்சு மூர் பகுதிக்கு வந்துடாதான், உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த உடனே ஷெர்லாக்கு ஷாக் ஆகும். நீங்க இவன் வந்தது வந்து உங்க யாருக்காவது தெரியுமா, ஹென்றி இங்க வர்றான்னு தெரியுமா, இல்ல யாருக்குமே தெரியாது. இந்த ஹென்றி இந்த லாட்ஜில் தங்குவான்னு தெரியுமா, தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்களே லாட்ஜ் தேடி அலைஞ்சு லாட்ஜ் கிடைக்காம இந்த லாட்ஜில் வந்து தங்கணும். ஸோ இந்த ஹோட்டல்ல தான் தங்குவாங்கிறது கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். சரி ஓகே, வேற ஏதாவது வியர்டா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். ஷெர்லாக் ஹென்ரிட்ட கேட்பான். ஹென்றி என்ன சொல்லுவாருன்னா, நான் இங்கிலாந்து வரும்போது நான் புது 2 ஷூ வாங்கினேன். ஷூ வாங்கிட்டு பழைய ஷூ என்கிட்ட இருந்துச்சு, புது ஷூ 2 வாங்கினேன். வச்சுட்டு நான் உள்ள ரூமுக்கு வந்தேன். வெளியே வந்து பார்க்குறேன், புது ஷூல ஒரு ஷூவை காணோம். சரி என்னடா ஷூவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி நானும் சரி விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப நான் வெளியே போயிட்டு வர்றேன், என்னோட புது ஷூ திரும்ப அதே இடத்துல இருக்கு. பட் என்னோட பழைய ஷூல இருந்து ஒரு ஷூவை காணோம். இது கொஞ்சம் எனக்கு வியர்டா இருக்கு அப்படின்னா. சரி ஷூவை யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, அது பெரிய விஷயம் இல்லை, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இந்த லெட்டர் எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் என்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிற இடத்துல தான் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்குல்ல, இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலான்ட்டு. அப்போ இவங்களை யாரோ கேப்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஷெர்லாக் அதை பார்த்துருவாரு. ஷெர்லாக் அதை பார்த்துட்டு அந்த கேப் நம்பரை மட்டும் நோட் பண்ணிடுவாரு. அந்த கேப் அதுக்கடுத்து வேகமா போயிடும். அதுக்கப்புறம் சரி நீங்க இங்க போங்க, மூருக்கு போங்க, உங்களோட பாஸ்கர்வில்லி அந்த வில்லேஜுக்கு போங்க, பட் வாட்சனை துணைக்கு கூட்டு போங்க, எனக்கு இங்க சில கேஸ்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, அந்த கேஸை நான் முடிச்சுக்கிறேன், நீங்க வாட்சனை மட்டும் துணைக்கு கூட்டு போங்க அப்படிம்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த கேப் நம்பரை மட்டும் நோட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த கேப் எங்க இருந்து வந்துச்சுங்கிறது விசாரிப்பாங்க. கடைசி அந்த டிரைவரை பிடிச்சி விசாரிச்சா அவன் என்ன சொல்லுவான்னா, என் கார்ல வந்து ஒரு டிடெக்டிவ் இருந்தாரு, அந்த டிடெக்டிவ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ண சொன்னாரு, அதனாலதான் நான் காரை ஸ்லோவா ஓட்டிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா. டிடெக்டிவ் பேர் என்ன அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு சொன்னாரு அப்படின்னா. ஸோ அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணவனுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரியுது, அதனாலதான் அவங்க பேரே யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஷெர்லாக் ஹோம்ஸ் இது பண்ணிக்குவார், கன்க்ளூட் பண்ணிக்குவார். அப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவனோட ஹைட்டு வெயிட் எப்படி இருந்தா எல்லாத்தையும் கேட்பாரு. அவனுக்கு பெரிய தாடி இருந்துச்சு, வழுக்கு தலையா இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கேப் டிரைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சரி நீ வாட்சன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி வாட்சனை கிளம்ப சொல்லிடுவாங்க. ஸோ வாட்சனும் சார் ஹென்றி பாஸ்கர்வில்லியும் அவங்க பாஸ்கர்வில்லி வில்லா அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ போகும்போதே வாட்சன் வந்து இப்போ ஷெர்லாக் மாதிரியே நோட் பண்ணிட்டே வருவான் எல்லா இடத்தையும்.
அப்போ பார்ப்பான் அந்த இடத்துல வந்து அந்த வில்லேஜ் கிட்ட போகும்போது நிறைய போலீஸா கண்ணில் தென்படுவாங்க. உடனே அந்த கேப் டிரைவர்கிட்ட கேட்பா, என்ன நிறைய போலீஸா தென்படுறாங்க அப்படின்னு. பக்கத்துல பிரின்ஸ் டவுன் ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ஜெயில் இருக்கு, அந்த ஜெயில இருந்து ஒரு கொலை குற்றவாளி தப்பிச்சிட்டானா, அவனை தேடிட்டு இருக்காங்க அப்படிமா. சரி ஓகே அப்படின்னா இப்ப பாஸ்கர் வில்லை அந்த வில்லாக்கு போவாங்க. அந்த பெரிய பங்களாக்குள்ள போனா அங்க யார் இருப்பான்னா, தலைமுறையா இவங்களுக்கு வேலைக்காரனா ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல இப்ப இருக்கிறவர் வந்து பேரிமோர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். பேரிமோரும் அவரோட ஒய்ஃபும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க வந்தோடனே ஹென்ரிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த இடத்தெல்லாம் ஒதுங்க வைப்பாங்க. வாட்சன் வந்து அங்க வேற என்னெல்லாம் இருக்குங்கிறத க்ளோஸா கவனிப்பாரு. இவங்க வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க சொல்ற அந்த மூர் மலைப்பகுதி இருக்கு. அந்த மூர் மலைப்பகுதியில் தான் கொலை நடந்ததா சொல்லப்படுது. அப்புறம் இவர் வெளியே அப்படியே சுத்துவாரு, வேற ஏதாவது சுத்தி இருக்கவங்க எல்லாம் விசாரிப்பாரு. அங்க விசாரிக்கும் போது அவருக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாரு. அவர் பேர் வந்து ஸ்டாப்பிள்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிடைப்பார். இந்த ஸ்டாப்பிள்டன் யாருன்னா, அவரை பத்தியே சொல்லிக்குவார். நான் வந்து இங்கிலாந்துல ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான். பெரில் ஸ்டாப்பிள்டன் அவங்க பேரு. நானும் என் தங்கச்சி மட்டும்தான். தங்கச்சி வந்து நாங்கள் ஸ்கூல் ரன் பண்ணும்போது ஸ்கூல் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, எங்களால் ரன் பண்ண முடியல. அங்கே ஏதோ பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சு, எங்களால் ஸ்கூல் ரன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். எனக்கு வந்து இந்த இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காண்டியே சில விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அவன் போயிடுவான். அந்த நேரத்தில் தான் பெரில் வருவா, இவளோட தங்கச்சி, ஸ்டாப்பிள்டனோட தங்கச்சி. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பான். பார்த்த உடனே வாட்சனுக்கு அஸ் யூஷுவல் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். அவர்கிட்ட அப்படி பேசுவார். திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்து அந்த பங்களால தங்கியிருப்பாங்க. நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் வாட்சனுக்கு. ஸோ அதையுமே அவர் கவனிச்சு பார்ப்பாரு, ஏதோ ஒன்று இங்கே தப்பா இருக்குன்னு கவனிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வாட்சன் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த நாள் நைட்டும் திரும்ப அந்த சத்தம் கேட்கும். வாட்சன் வந்து காலையில் நைட்டு வந்து அந்த சத்தம் கேட்குற டைம் எந்திரிச்சு வெளியே போய் பார்ப்பாரு. இந்த பேரிமோர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, கேண்டிலை வச்சு ஜன்னல் கிட்ட இப்படி கையை வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பான். உடனே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பேரிமோரை போய் கேட்பாரு வாட்சன். இல்ல ஜன்னல் அழுக்கா இருந்துச்சு, அதான் தொடச்சிட்டு இருந்தேன். நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சா நீ ஜன்னல் அழுக்க தொடச்சிட்டு இருப்ப, இல்ல நீ ஏதோ போய் சொல்ற அப்படின்னா. ஸோ ஹென்ரியும் வந்துருவாரு. ஹென்ரி வந்து வான் பண்ணுவாரு, ஏன்னா அவர் தானே இப்போ ஓனரு, உண்மையை சொல்றியா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவா அப்படிம்பாரு. அப்போ அந்த கேண்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் வாட்சன் அங்கிருந்து கவனிச்சு பார்ப்பான். இந்த ஜன்னல் வழியா பார்த்தா அந்த மோர் மலைப்பகுதி வந்து நல்லா தெரியும். ஸோ இவன் இங்க கேண்டில் ஆட்டிட்டு இருக்க டைம் அங்கேயும் தூரத்துல ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி லைட் வெளிச்சம் தெரியும். அப்போ நீ யாருக்கோ சிக்னல் கொடுக்குற அப்படிங்கிறத வாட்சன் வந்து சொல்லிடுவான். அப்போ பேரிமோர் வேற வழியே இல்லாமல் உண்மையை எடுத்துக்குவான். நான் யாருக்கு சிக்னல் கொடுக்குறேன்னா, என்னோட மச்சான், அவன் பேர் வந்து செல்டன், அவன் தான் அந்த பிரின்ஸ் டவுன் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த கொலை குற்றவாளி. அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் தூங்கின பிறகு தான் அவனை வர சொல்லுவேன். அவனுக்கு இங்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவான் அப்படின்னா. அவனுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவன் மச்சான், அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அவன் கொஞ்ச நாள்ல நான் அவனை சவுத் அமெரிக்காவுக்கு எப்படியாவது அனுப்பிடுவேன், தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேரிமோர் சொல்லுவான். சரி இவங்க சொல்ற உண்மைதானான்னு பார்ப்பாங்க. ஷெல்டன் ஒருத்தன் உண்மையிலே இருப்பான். அவன் வந்துட்டு போவான். அப்போ அடுத்த 2 நாள் கழிச்சு பேரிமோர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இவனுக்கு கொடுப்பான். என்னன்னா, ஷெல்டன் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். என்னன்னா, அந்த மலைப்பகுதியில இன்னொரு ஒரு ஆள் இருக்கிறதா என்கிட்ட அவன் சொல்றான். ஸோ அதே மாதிரி அடிக்கடி நைட்டு வந்து ஏதோ ஒரு நாய் ஊளையிடுற சத்தம் கேட்குது, அது நார்மலா இல்லை அப்படிங்கிறத என்கிட்ட ஷெல்டன் சொன்னான் அப்படிங்கிறத பேரிமோர் சொல்றான். வாட்சனும் அதை ஃபீல் பண்ணியிருப்பான். நைட்டு வந்து ஒரு நாய் ஊளையிடுற சவுண்டு கேட்கும், அது சாதாரண நாய் மாதிரி அவனுக்கு தோணாது. ஸோ சம்திங் ஏதோ இந்த இடத்துல இருக்குங்கிறத மட்டும் வாட்சனால ஃபீல் பண்ண முடியும். வாட்சன் வந்து தொடர்ந்து ஷெர்லாக் லெட்டர் போட்டுக்கிட்டே இருப்பான், இங்கே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு லெட்டர் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போய் அடுத்து விசாரிக்கும் போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் விசாரிக்கும் போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து இந்த காட்டுப்பகுதியில் அலையுது, அது ஒரு மாதிரி க்ளோ ஆகும், பார்த்தாலே ஏதோ ரேடியம்லாம் இருக்குல்ல, அந்த ரேடியம் மாதிரி க்ளோ ஆகும், அது வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் அப்படிங்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புவாங்க. அப்போ இந்த ஊர்ல ஏதோ ஒன்று இருக்குங்கிறத வாட்சன் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்போ யாரை மீட் பண்ணுவான்னா, இன்னொருத்தர் ஃப்ராங்க் லேண்டன் ஒரு வயசான ஒருத்தர் அந்த ஊர்ல மீட் பண்ணுவான். அவர் எப்பவுமே டெலஸ்கோப்பை வச்சு இந்த மலைப்பகுதியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த ஃப்ராங்க் லேண்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீயும் புதுசா வந்திருக்கியா இங்க இந்த ஊருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படின்னா, இல்ல இந்த மலைப்பகுதியில ஒருத்தன் புதுசா காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்பாரு. அப்போ ஷெல்டனோட உருவம், ஏன்னா ஷெல்டன் தானே காட்டுக்குள்ள அலையிறான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து. அப்போ இவர் ஷெல்டனை சொல்றாரோன்னு நினைச்சுக்கிட்டு ஷெல்டனோட ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆளையா பாத்தீங்க, இல்ல நீ சொல்ற ஆள் கிடையாது, இவன் இன்னும் ஹைட்டா இருந்தான், அவன் இன்னும் ஒல்லியா இருந்தான், வேற ஆளு அப்படின்னு வாட்சன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ ஷெல்டனும் சொல்லியிருக்கான், ஃப்ராங்க் லேண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அங்க இருக்காங்க. இந்த ஷெல்டன் என்ன சொல்லுவான்னா, மேல மலை மேல ஒரு உட்டன் ஹட் இருக்கு, ஒரு குடிசை மாதிரி இருக்கு, ஸ்டோன் ஹட் இருக்கு, ஒரு குடிசை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க யாரோ தங்குறதுக்கு. ஸோ அந்த யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கண்டிப்பா அங்க இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்லுவான். இப்போ
ஃபர்தரா என்கொயரி பண்ணுவாங்க. ஃபர்தரா என்கொயரி பண்ணும்போது சார் செத்து போனார்ல சார்லஸோட ரூம்ல என்கொயரி பண்ணுவாங்க. அங்க ஒரு லெட்டர் கிடைக்கும். இதை பேரிமோர் வந்து கொடுப்பான். இப்படி ஒரு லெட்டர் இருக்கு, நாங்க இன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த லெட்டர் பார்த்தா எரிஞ்சு போயிருக்கும், எரிஞ்சு சாம்பலா இருக்கும். கடைசி கீழே மட்டும் லாஸ்ட் மட்டும் ஃபுல்லா எரிஞ்சிருக்காது. அதுல வந்து என்ன இருக்கும்னா எல் அப்படின்னு இனிஷியல் போட்டிருக்கும். ஸோ வாட்சன் வந்து மார்ட்டிமோருக்கு கால் பண்ணி இந்த எல்னு போட்டிருக்கே அது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பான். உடனே அவர் மார்ட்டிமோர் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவார்னா எல்னா ஒருவேளை லாரா லயன்ஸா இருக்கலாம். லாரா லயன்ஸ்னு இங்க ஒரு பக்கத்துல ஒரு லேடி உண்டு, இந்த பிராங்க்லாண்ட் இருக்காங்களா, அவங்களோட பொண்ணு தான் அவங்க அடிக்கடி சார்லஸ்ட்ட பேசுவாங்க, அவங்களா இருக்கலாம் அப்படின்னு லாரா லயன்ஸை பார்க்கறதுக்கு இவங்க போவாங்க. வாட்சனும் ஹென்ரியும் போவாங்க. ஸோ லாரா லயன்ஸ்ட்டு அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ லாரா லயன்ஸோட கதை என்ன இருக்குன்னா, லாரா லயன்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு எதிர்த்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பான். பட் அவன் வந்து ஒரு மோசமானவனா இருப்பான். ஒரு நிம்மதியான கல்யாண வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா இண்டிபெண்டா வாழ நினைப்பாங்க. பட் ஃபினான்ஷியலி அவங்களால முடியாது. அப்போ ஃபினான்ஷியலி அவங்க வந்து சார்லஸ்ட்ட ஹெல்ப் கேட்பாங்க. சார்லஸ் வந்து அவங்களுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி நைட்டு நான் உங்களை மீட் பண்றேன், எனக்கு நீங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அந்த லெட்டர் தான் இவங்க சார்லஸோட இதுல பார்த்தது. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, லெட்டரை படிச்சுட்டு நீங்க தயவு செஞ்சு எரிச்சிருங்க, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. சரி, நீங்க நைட்டு சார்லஸை மீட் பண்ணீங்களா அப்படின்னா, எந்த டேட்னா சார்லஸ் செத்து போனார் இல்லையா, அன்னைக்கு தான் மீட் பண்றதா இவங்க லெட்டர் போட்டிருப்பாங்க. சரி, சார்லஸை நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. லாரா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மீட் பண்ணல அப்படிம்பாங்க. ஏன், நீங்க தானே மீட் பண்றேன்னு சொன்னீங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, நைட்டு போய் நம்ம மீட் பண்றோம், யாராவது நம்மளை தப்பா எடுத்துக்கிட்டா அது எனக்கு அசிங்கம் தானே, சொசைட்டிலாம் நம்மளை தப்பா தானே பார்க்கும், அதனால நான் இன்னைக்கு நைட்டு போல, நான் அடுத்த நாள் போய் சார்லஸ் உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவர் நைட்டே சார்லஸ் செத்து போயிட்டாருங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிம்பாங்க. பட் லாரோ ஏதோ விஷயத்தை மறைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வாட்சனுக்கு தெரியும். சரி, வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு பார்த்தா திரும்ப வந்து அந்த நாய் ஊழையிடுற சவுண்டு கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம். உடனே வாட்சன் வெளியே எந்திரிச்சு ஓடுவார். ஓடுனா அந்த மூர் மலைப்பகுதிக்கு ஓடுவார். அங்கே ஒரு டெட் பாடி கிடைக்கும். டெட் பாடியை பார்த்தோன்னே வாட்சனுக்கு ஷாக் ஆயிரும். ஐயோ, ஹென்றி செத்துட்டாரோ. ஏன்னா அவர் வந்து ஹென்றி எப்பவும் போடுவார்ல, அந்த அந்த ஷூ போட்டு தான் ஆள் தான் செத்து கிடப்பாரு. இவருக்கு ஒன்னே ஷாக் ஆகும். வேகமா ஓடி போய் பக்கத்துல போய் பார்ப்பாரு. பார்த்தா ஷெல்டன். ஸோ ஷெல்டன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நாய் தான் கடிச்சிருக்கும், நாய் கடிச்சு தான் கொண்டிருக்கும். ஷெல்டன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் ஜெயில் கைதி தானே, தப்பிச்சு போகணும்ல, அதுக்காண்டி ஹென்ரியோட ட்ரெஸ்ஸு, ஹென்ரியோட பூட்டெல்லாம் போட்டுட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருப்பான். அந்நேரம் அவர் ஏதோ ஒரு அந்த இவங்க சொல்ற அந்த மர்மமான ஒரு வேட்டை நாய் வந்து துரத்திட்டு வந்து அவனை கொன்னுருது ஷெல்டன். ஸோ இதை பார்த்தோன்னே வாட்சன் வந்து அப்படியே உடஞ்சிருவார். அப்போ நம்மளால கேஸை வந்து பிரேக் த்ரூவே பண்ண முடியல, நம்ம என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம், பட் இப்போ ஒரு டெத் நடந்து போச்சு, அது ஹென்ரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் வந்துடும். உடனே அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேல மலையில ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மனுஷன் இருக்கான்ல, அவனை கண்டுபிடிச்சிட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லி, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாட்சன் வந்து ஒரு வேகத்தோட மலை மேல ஏறி போவார். அங்க பார்த்தா அவர் சொன்ன அந்த ஹட்டு இருக்கும். அந்த ஹட்டு பக்கத்துல அந்த மனுஷன் இருக்கானு தேடி பார்ப்பா. அங்க ஒரு ஹைட்டா ஒருத்தன் நிற்பான். அவனை பார்த்த உடனே, நீ தானே எல்லாத்தையும் கொலை பண்ணு, இவர் கையில எப்பவும் கன் இருக்கும், கன் எடுத்து நீ தானே கொலை பண்ண அப்படிம்பாரு. அவன் தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஃபர்ஸ்டே கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருந்துருவான்ல, ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் இந்த மூர் மலைப்பகுதியில் தான் இருப்பான். என்னைக்கு வாட்சனும் ஹென்ரியும் வந்தாங்களோ அன்னைக்கே வந்துருவான். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஏன் அவனோட ஐடென்டிட்டியை மறைக்கிறான்னா, இங்கிலாந்துல வச்சு யாரோ ஒருத்தர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேப் டிரைவர்கிட்ட, கரெக்டுங்களா? அது ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஹென்ரிக்கு ஹெல்ப் பண்றாங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் இங்கேயும் வர்றாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்கேயே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் இங்க வந்து என்ன நடக்குதுங்கிறத அவர் அனலைஸ் பண்றாரு. ஸோ இங்க என்ன நடக்குதுங்கிறத நான் ஓரளவு என்னால அனலைஸ் பண்ண முடியுது, என்னால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ நீ என்னெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வாட்சன் கேட்கிறான். வாட்சனும் சொல்றாரு, ஓகே நம்ம ஹென்ரியை போய் மீட் பண்ணலாம். ஹென்ரியை மீட் பண்றாங்க. ஹென்றி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. அடுத்த நாள் மார்னிங், எங்க கிளம்புறீங்க? நைட்டு போறாங்க. ஹென்றி வந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கன்னு ஸ்டாப்பிள்டனை மீட் பண்ண போறேன், அவங்க வீட்டுக்கு போறேன். ஏன் அப்படின்னா, ஸ்டாப்பிள்டன் வீட்டுல எனக்கு இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கு அப்படிமா. இதுல என்ன நடந்திருக்குன்னா, ஹென்றி வந்து ஸ்டாப்பிள்டனோட சிஸ்டர் இருக்காங்களா பெரில், அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து ஸ்டாப்பிள்டன் வந்து டின்னருக்கு கூப்பிட்டுருப்போம். ஸோ டின்னருக்கு போறேன் அப்படிம்பாரு. இவர் ஒன்னே ஒன்று மட்டும் ஷெர்லாக் சொல்லுவான், நீங்க ஸ்டாப்பிள்டன் வீட்டுக்கு போங்க, ரிட்டர்ன் வரும்போது நீங்க நடந்து வாங்க அப்படிமா. ஏன், நான் குதிரையிலே போயிட்டு வரேன் அப்படின்னா, இல்ல நடந்து வாங்க அப்படிமா. உடனே வாட்சன் கேட்பான், எதுக்கு வர சொல்ற, இன்னைக்கு இந்த கேஸை நான் முடிக்கிறேன் அப்படின்னு ஷெர்லாக் சொல்லுவான். ஸோ இவர் ஹென்றி வந்து ஸ்டாப்பிள்டன் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அவர் நடந்து வருவார். ஷெர்லாக்கும் வாட்சனும் ஒளிஞ்சு நின்று வருவாங்க. அப்போ அவர் நடந்து போய்கிட்டே இருப்பாரு. அப்போ பார்த்தா ஒரு க்ளோ ஆகிற ஒரு நாய் வரும். இதை பார்த்த உடனே வாட்சனுக்கும் ஷெர்லாக்கும் ஷாக் ஆயிரும். ஏன்னா அவங்க இத்தனை நாள் மூட நம்பிக்கை, இது ஒரு பொய், மக்கள்லாம் சும்மா ஏதோ ஒன்று பார்த்து நினைக்கிறாங்க சொல்ற விஷயத்த இவங்க கண் கூட பார்த்துருவாங்க. இதை பார்ப்பாங்க. அந்த வேட்டை நாய் வந்து ஹென்ரியை தான் கடிக்க வரும்.
இவங்க உடனே டப்புன்னு துப்பாக்கி எடுத்து அதை சுட்டுருவாங்க, அது செத்து போயிடும். அது செத்து போன உடனே பக்கத்துல போய் ஷெர்லாக் பார்ப்பான். இது ஏன் க்ளோ ஆச்சுன்னா, இது மேல வந்து க்ளோ ஆகிற பாஸ்பரஸை வந்து இதோட வாயில வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது போக இந்த க்ளோ ஆகிற அந்த பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க. அதனாலதான் இது க்ளோ ஆகுது. மற்றபடி இது அன்நேச்சுரல் விஷயம்லாம் கிடையாது. இது சாதாரண வேட்டை நாய் தான், கொஞ்சம் கொடூரமான வேட்டை நாய், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறான். சரி, இதை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னா, நம்ம ஸ்டாப்பிள்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப்பிள்டன் வீட்டுக்கு போறாங்க. ஸ்டாப்பிள்டன் வீட்டுக்கு போனா அங்க யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மேல வந்து ஏதோ சத்தம் கேட்குது. வேகமா போய் கதவை உடைச்சிட்டு கதவு பூட்டிருக்கு, கதவை உடைக்கிறாங்க. ஸ்டாப்பிள்டனோட தங்கச்சியை வந்து யாரோ கையை கட்டி வாயை கட்டி போட்டிருக்காங்க. உடனே அவங்கள அன்டை பண்றாங்க, அவுத்துட்டு யார் உன்னை கட்டினா, என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஸ்டாப்பிள்டன் என்ன சொல்றாங்கன்னா, பெரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன வந்து ஸ்டாப்பிள்டன் தான் கெட்டி போட்டுட்டு போனான் அப்படின்னா, எதுக்கு உங்க அண்ணன் உன்னை கெட்டி போட்டுட்டு போனான்னா, அவன் என் அண்ணனே கிடையாது, அவன் தான் என் ஹஸ்பண்டு, நான் வந்து மிஸ்ஸஸ் ஸ்டாப்பிள்டன் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னா, ஸ்டாப்பிள்டன் தான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹென்ரியை வந்து அவன் கொலை பண்ணணும்னா நான் கொலை பண்ணக்கூடாதுன்னு உடனே அவன் என்னை கெட்டி போட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டான். சரி, அவன் இப்போ எங்க போயிருக்கான் அப்படின்னா, இன்னொன்று என்னன்னா, அந்த மலைப்பகுதியில ஒரு பெரிய புதைகுழியும் இருக்கும். அதனாலே வான் பண்ணுவாங்க, அந்த சைடு யாருமே மக்கள் போகவே மாட்டாங்க. அதுக்குள்ள போனா மிகப்பெரிய யானை கூட முங்கிருமா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய புதைகுழி இருக்கும். அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீக்கிரட்டா அவன் சில விஷயங்கள் எல்லாம் பண்றான். நீங்க அங்க போனீங்கன்னா ஸ்டாப்பிள்டனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஷெர்லாக்கும் வாட்சனும் வேகமா போறாங்க. போனா இவங்க கண்ணு முன்னாடி அவன் ஸ்டாப்பிள்டன் ஓடுறான். அவன் வேகமா ஓடி போய் அந்த இடத்துல போய் எங்க போறானே தெரியல, அப்படி மறைஞ்சிடறான். ஸோ அந்த சைடு பார்த்தா இவங்க சொன்ன ஒரு இடத்துல வந்து அவன் சில பொருட்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான். அதுல முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல ஒரு ஷூ ஒன்று தொலைஞ்சு போச்சு இல்ல, ஹென்ரியோட ஷூ. அந்த ஹென்ரியோட ஷூலாம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இவன் அதே மாதிரி நாய்க்கு சாப்பாடு வைக்கிற சில இடங்கள்லாம் இருக்கும். அப்போ இவன் தான் நாயெல்லாம் வளர்க்குறானோ அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருமே யோசிப்பாங்க. அப்போ ஸ்டாப்பிள்டன் என்ன ஆனானே தெரியாது. இந்த கதையில எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, அந்த புதக்குழியில அவன் அப்படியே புதஞ்சு செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்படிதான் அந்த கதையும் முடியும். ஸோ அப்போ ஸ்டாப்பிள்டன் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஹென்ரியை உட்கார வச்சு என்ன நடந்துச்சுங்கிறத ஷெர்லாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ஷெர்லாக் வந்து முதல் முறையா சார்லஸ் செத்த உடனே ஹென்றி உள்ள வராரு. ஹென்ரியையும் கொலை பண்ண போறோம்னு ஒரு வார்னிங் லெட்டர் வருது, நீ இங்க வராத, கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவரை கொலை பண்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்றான். அந்த கொலை நடக்க கூடாதுன்னு ஒருத்தவங்களும் லெட்டர் அனுப்புறாங்க. சரி, இந்த கேஸை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சார்லஸ் செத்து போறாங்க, ஹென்ரியும் அடுத்து செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு இந்த மோட்டிவ் இருக்கும்? பாஸ்கர்வில்லி குடும்பத்துல இருக்கிற வாரிசுகள்லாம் சாகணுங்கிற மோட்டிவ் யாருக்கு இருக்கும்? ஏன்னா பாஸ்கர்வில்லி குடும்பம் வந்து பெரிய பணக்கார குடும்பம். அப்போ இவங்க செத்து போனா இந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டே போட்டுடலாம்னு நினைக்கிற யாரோ ஒருத்தரோட திட்டமா இது இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, அப்போ யார் அதை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சார் சார்லஸ்க்கு வந்து 2 தம்பிங்க இருந்தாங்க. ஒருத்தர் ஹென்ரியோட அப்பா, இன்னொருத்தர் வந்து சவுத் அமெரிக்கால போய் அங்கேயே இருந்து கல்யாணம் பண்ணாம செத்து போயிடுறாரு. பட் அவரோட ரெக்கார்டை வந்து நான் திரும்ப டீப் அனலைசிஸ் பண்ணேன். அப்படி அனலைசிஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகல, ஆனா அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பேரு அவர் பேர் வந்து ரோகர் பாஸ்கர்வில்லி. அந்த ரோகர் பாஸ்கர்வில்லியோட பையன் சவுத் அமெரிக்கால இருக்கிறான். அங்க சில தவறுகள் பண்ணனால அங்க போலீஸ் துரத்துது. அங்க இருந்து தப்பிச்சு அவன் இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆயிடலாம். இங்கிலாந்துல வேற ஒரு பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் அங்க இங்கிலாந்துல வந்து அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஸ்கூல் ரன் பண்றான். ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்து இறந்து போறாரு. அவனால ஸ்கூல் அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் அவன் குடும்பத்தை பத்தி தெரியுது. அவன் குடும்பத்துக்கு நிறைய சொத்து இருக்குன்னு தெரியுது. அவன் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு, ஒரு சபிக்கப்பட்ட நாயை பத்தின பயம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியுது. அப்போ அவன் குடும்பத்துல இப்ப இருக்க லீகல் ஹேர் யாருன்னா 2 பேர் தான். ஒன்னு சார்லஸ் பாஸ்கர்வில்லி, இன்னொன்னு ஹென்றி பாஸ்கர்வில்லி. இப்ப சார்லஸையும் ஹென்ரியும் கொன்னுட்டா இந்த சொத்தை ஃபுல்லா நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாப்பிள்டன் இருக்கான் இல்லையா, அவன் யோசிக்கிறான். அவனோட உண்மையான பேர் ஸ்டாப்பிள்டன் கிடையாது, ரோகர் பாஸ்கர்வில்லியோட பையன் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். சோ அந்த ரோகர் பாஸ்கர்வில்லியோட பையன் தான் இது எல்லாத்தையுமே திட்டமிடுறான். அப்போ அவனோட ஒய்ஃப் தான் பெரில் ஸ்டாப்பிள்டன். இங்க தங்கச்சின்னு சொல்றான்ல, அவங்க உண்மையிலே தங்கச்சி கிடையாது. அவங்கள கூட்டு வந்து அவன் இங்க வந்து வாழ்றான். சோ அவன் இங்க வந்து என்ன பண்றான்னா, சில வேட்டை நாய்களை வந்து நல்ல ஃபெரோசியஸான வேட்டை நாய்களை வாங்கி அவன் தன்னோட வளர்த்துக்கிட்டு அவன் வந்து அதுக்கு அந்த க்ளோ ஆகிற பெயிண்ட் அடிச்சுட்டு பாஸ்பரஸ் அடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லா அதை அலைய விடுறான். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து இங்க இருக்கு, அந்த வேட்டை நாய் வந்து சபிக்கப்பட்ட வேட்டை நாய் இங்கதான் அலையுதுங்கிறத திரும்ப ரெஜிஸ்டர் பண்றான். அப்போ சார்லஸ் வந்து ஏற்கனவே வயசானவர், அவருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட். அதை பார்த்து அவருக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு. சரி, அப்போ நம்மள சீக்கிரம் செத்து போயிடுவோம் அவர் தொடர்ந்து அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கு. சோ அவன் கொலை பண்றது வந்து கொலையா இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் டெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ சார்லஸ பயங்காட்டி ஹார்ட் அட்டாக் வர வைக்கலாம், இதுதான் அவனோட பிளான். ஆனா சார்லஸ் நைட்டு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான்.
வீட்டை விட்டு வெளியே வந்தா தானே அவன் பயப்படுறது. அதாவது இந்த மூர் மலைப்பகுதிக்குள்ள வரணும், அவனை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறான். அப்பந்தான் அவனுக்கு யார் தெரியுறான்னா லாரா லைசன். இந்த லாரா லைசன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை வாழலை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவங்க கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு தெரியும். அப்போ லாரா லைசன்ட்ட போய் இவன் கொஞ்சம் கொஞ்சமா பழகுறான். இவன் அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இவன் அன்மேரிடு தான், இவனுக்கு கூட இருக்கிறது இவன் தங்கச்சி தான். அப்போ லாரா லைசனுக்கு அவங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. சரி, அவன் என்ன சொல்றான்னா, நீ லீகலா டைவர்ஸ் வாங்கிரு, லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப்பிள்டன் சொல்றான். இப்போ லாரா லைசனும் லீகலா டைவர்ஸ் வாங்கினாலும் எனக்கு இண்டிபெண்டா வாழ்றதுக்கு காசு வேணும்ல அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவன் என்ன பண்றான், நீ சார்லஸ்ட தான் பேசுவல, அவர் உன்ட்ட நல்லா பேசுவார்ல, சார்லஸ்ட நீ ஹெல்ப் கேளு. சோ லாரா லைசன் வந்து சார்லஸ்க்கு லெட்டர் அனுப்புறாங்கல்ல, அந்த லெட்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யாரு அப்படின்னா ஸ்டாப்பிள்டன் தான். ஸோ அவங்க ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நைட் இங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ட்டு. பட் நைட்டு சார்லஸ் வந்துடுறாரு, ஆனா லாரா லைசன் போக மாட்டாங்க. அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யாருன்னா ஸ்டாப்பிள்டன் தான். அன்னைக்கு நைட்டு அவங்க கிளம்பி சார்லஸ் மீட் பண்றதுக்கு லாரா கிளம்புவாங்க. பட் ஸ்டாப்பிள்டன் போய் என்ன பண்ணுவான்னா, நீ போகாத, அவர்கிட்ட பணம் வாங்காத, நைட் டைம் போய் மீட் பண்ணாத, நைட் மீட் பண்ண யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா உன்னை தப்பா நினைச்சுக்குவாங்க, நீ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி சார்லஸை மீட் பண்ண போறேன்னு தப்பா நினைச்சுக்குவாங்க, அதனால இப்பவும் போகாத, பகல்ல வேணா போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் ஆயிரும். ஒரு கட்டத்தில் லாரா சரி, ஒரு ப்ரெஷர் ஆகி, சோசியல் ப்ரெஷர் ஆகி, சரி போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துருவான். இந்த நேரத்தில் தான் சார்லஸ் வந்து லாரா வருவான்னு சொல்லி கேட்டு கிட்ட நின்று சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த சிகரெட்டோட சாம்பல் தான் ஃபர்ஸ்ட் மார்ட்டிமர் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ அந்த நேரத்தில் இவன் ஸ்டாப்பிள்டன் என்ன பண்றான்னா, அவனோட வேட்டை நாய், அந்த க்ளோ ஆகிற பெயிண்ட் அடிச்ச வேட்டை நாயை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்துடுறான். அதை பார்த்த உடனே, கேட்டு கிட்ட பார்த்த உடனே சார்லஸ் பாஸ்கர்வில்லி வந்து பயந்துடுறாரு. பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாரு. அவர் நேரா எங்க ஓடுறாருன்னா அந்த மூர் மலைப்பகுதிக்கு தான் ஓடுறாரு. அதனாலதான் அந்த கால் பாதம் ஓடின மாதிரி அந்த பாத தடங்கள் இருந்துச்சு. ஸோ அங்க போய் நின்றுட்டு ஒரு கட்டத்துல 2-3 நாய்கள் வந்து அந்த க்ளோ ஆகிற நாயை பார்த்தோன்னே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. ஸோ டெத்து முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது இதுக்கான லீகல் ஹேர் இன்னும் யார் இருக்கா, சார்லஸோட தம்பி பையன் ஹென்றி பாஸ்கர்வில்லி இருக்காரு. இப்போ ஹென்றி பாஸ்கர்வில்லியும் கொன்னுட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு, அப்போ நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஸ்டாப்பிள்டன். பட் இதுல எதுலையுமே யாருக்கு விருப்பம் இருக்காதுன்னா ஸ்டாப்பிள்டனோட ஒய்ஃபுக்கு விருப்பம் இருக்காது. எப்படியாவது இதை தடுக்கணும்னு நினைக்கிறா. இவர் அதே மாதிரி ஸ்டாப்பிள்டன் என்ன நினைக்கிறான்னா, பாஸ்கர்வில்லி இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள இங்கிலாந்துல வச்சு அவனை கொண்டுறணும்னு நினைக்கிறான். அப்போ இங்கிலாந்து அவன் வரும்போதே அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பதான் ஷெர்லாக் ஹெல்ப் பண்றான்னு தெரிஞ்சவொடனே ஷெர்லாக் பேரை சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. ஆனா இவனுக்கு ஸ்டாப்பிள்டனுக்கு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க, மிஸ்ஸஸ் ஸ்டாப்பிள்டன் என்ன பண்றாங்க, பெரில் என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்பிடுறாங்க ஹென்ரிக்கு. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துறாங்க, நீ மூருக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இல்லையா. அது தன்னோட புருஷன் வந்து இவனை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கறது பயந்துட்டு தான். பட் ஹென்றி எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு இங்க வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, தன்னோட ஒய்ஃபையே ஹென்றி கூட க்ளோஸா பழக வைக்கிறான். ஹென்றி கூட க்ளோஸா பழக வச்சுட்டு, ஏன்னா அவங்கள வந்து அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான், அடிப்பான் அவங்களோட ஒய்ஃபை. ஸோ க்ளோஸாக பழக வச்சுட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து டின்னருக்கு வாங்கன்னு டின்னருக்கு வர வச்சுட்டு நாயை வச்சு கொல்றதா பிளான். பட் அதுக்கு முன்னாடியே கொல்ற பிளான் பண்ணுவான். எதுக்காண்டி அந்த பூட்ஸை எடுத்திருப்பாங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நல்ல பூட் எடுத்திருப்பான். அவன் அதை என்ன நினைச்சிட்டு எடுப்பான்னா, அவர் ஹென்ரியோட ஷூ நினைச்சு எடுத்திருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வேட்டை நாய் இருக்குல்ல, வேட்டை நாய்க்கு வந்து ஒருத்தரை பிடிக்கணும்னா அவங்களோட திங்ஸை வந்து அதுக்கு கொடுக்கணும். திங்ஸை வச்சு கொடுத்து அதை மோப்பம் பிடிக்க வச்சு அது அவங்களோட வாசத்தை பழக்க வச்சாதான் அந்த வேட்டை நாய் போய் கடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, ஷூவை எடுத்துட்டு போயிடுவான். ஷூவை எடுத்துட்டு போய் வேட்டை நாய் கொடுக்கலான்னு பார்ப்பான். அப்புறம் தான் தெரியும் அது நியூ ஷூல அந்த வாசம் இருக்கு அதுல, புது ஷூல. அப்போ அதனாலதான் அந்த ஷூவை திரும்ப வச்சுட்டு பழைய ஷூ எடுத்துட்டு போவான். ஸோ லண்டன்ல வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, இதை வந்து யாருமே பெருசா கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா ஷெர்லாக் இதை எல்லாத்தையுமே வந்து க்ளோஸா கவனிச்சிருப்பான். இது வந்து நார்மல் விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஷூவை கொண்டு போய் வேட்டை நாய்ட்ட கொடுத்து மோப்பம் பிடிக்க வச்சு ஹென்றி எப்படியாவது கொல்லணும்னு ட்ரை பண்ணுவான். அப்போ இந்த நேரத்துல அன்பார்ச்சுனேட்லி யார் செத்து போறான்னா, ஷெல்டன் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பேரிமோரோட மச்சான். அவன் வந்து இவரோட ஹென்ரியோட ட்ரெஸ் ஷூ எல்லாம் எடுத்துட்டு எப்படியாவது மாறு வேஷத்துல தப்பிச்சு போலான்னு நினைக்கிறான். பட் வேட்டை நாய்க்கு வந்து அந்த வாசத்தை பார்த்துட்டு அது போய் துரத்திட்டு போய் கொன்னுருது. ஸோ மொதல் அட்டம்ப்ட்ல ஹென்றி தப்பிச்சிடுறாருன்னு தான் ரெண்டாவது அட்டம்ப்ட் தன்னோட ஒய்ஃபை க்ளோஸா பழக வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு கூப்பிடுறான். நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு அவர் வெளியே போகும்போது நாயை வச்சு கொண்டுடலாம்னு நினைக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி ஷெர்லாக்கும் வாட்சனும் உள்ள வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ இதுல எங்க ஷெர்லாக் பிரேக் த்ரூ பண்றாரு அப்படின்னா, இந்த கேஸை வந்து அவர் எப்படி பார்த்தாரு, எதுக்கு இந்த கொலை நடக்குது அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஷெர்லாக் அவருக்குள்ள கேட்டுக்கிறாரு. சார்லஸும் செத்தா, ஹென்ரியும் செத்தா, இவ்வளவு பெரிய சொத்து யாருக்கு போகும், அப்போ இன்னொரு கேரக்டர் இருக்கு இந்த குடும்பத்துல அப்படின்னு இன்னொரு பாஸ்கர்வில்லி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, சோ இந்த பாஸ்கர்வில்லியை அவர் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்கூல் ரன் பண்ணது தெரியுது. வாட்சனும் இங்க ஒரு ஸ்கூல் ரன் பண்ணதை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப ரெண்டையும் கன்க்ளூட் பண்ணும்போது இது எல்லாமே ஸ்டாப்பிள்டன் தான் பண்றான் அப்படிங்கிறத கடைசியா ஷெர்லாக் கன்க்ளூட் பண்றாரு.
ஸோ இந்த ஸ்டோரியில இன்னும் இன்னும் என்ன இருக்கும்னா, வாட்சனோட பங்கு வந்து நிறைய இருக்கும். முந்தின கதைகள் எல்லாம் வந்து வாட்சன் வந்து ரொம்ப பெரிய செயல்பாடுகள் இருக்காது. இங்க வந்து அவர் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாரு. அதையும் ஷெர்லாக் கண்டுபிடிச்சதும் சேர்த்து வச்சுதான் கடைசி கன்க்ளூட் பண்ற மாதிரி இந்த கதை வந்து இருக்கும். ஸோ இந்த கதை ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிச்சு ஒரு ஹாரர் மாதிரி போய் கடைசி ரொம்ப அழகாவே முடியும். ஸோ அடுத்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை அடுத்த வாரம் கேட்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.